ட்ரெயிலர் நல்லா இருந்துச்சு ப்ரோ. தனுஷோட இன்ட்ரோ சீன்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. இவர் நல்லா பண்ணிருக்காரு. யார் ப்ரோ? எஸ்ஜே சூர்யா நல்லா பண்ணியிருக்காரு. எஸ்ஜே சூர்யா, அந்த செவன்ஜி ரெயின்போ காலனி டேரக்டர் அவர், எல்லாம் செல்வராகவன் எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. பாட்டு எல்லாம் நல்லா இருக்குது. மூவி நல்லா வரும். எல்லாமே இன்ட்ரோ சீன்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்குது ப்ரோ. பார்த்தேன். தனுஷோட 50th ஃபிலிமு நல்லா தான் வரும்னு ரொம்ப நல்லா இருக்குது ட்ரெய்லரு. கண்டிப்பாக படமும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நடிச்சிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் சாங்ஸும் நல்லா தான் இருக்குது. 2-3 பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. கேட்டேன், நல்லா தான் இருக்குது. கன்ஃபார்மாக அவரோட இது கர்ணன் படம், அசுரன் படத்தை விட இதில் கெட்டப்லாம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதில் டிஃப்ரெண்ட்டான கெட்டப்பில் வருவார். நல்லா எதிர்பார்க்கலாம் படத்தை. நான் எல்லோரும் பார்க்கலாம். நல்லாயிருக்கு. பார்க்க சொல்ல நல்லா தான் இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் பார்க்கணும். படத்தை பார்த்தா தான் தெரியும். நல்லாயிருக்கு. ஏன்னா பார்க்க நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு ப்ரோ. நல்லாயிருக்கு அந்த பாட்டு. அந்த லைன் நல்லாயிருக்கு. அந்த உசிரே லைன் நல்லாயிருக்கு. தனுஷ் வந்து அந்த க்ளீன் ஷேவானா நல்லா பண்ணியிருக்காரு. மூவி வந்தால் தான் ப்ரோ எல்லாம் சொல்ல முடியும். நல்லா இருக்கு. ஆனால் ட்ரெய்லர் வைஸில் மூவி எல்லாம் நல்லா இருக்குது. ஏஆர் ரஹ்மான் வழக்கம் போல் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. எல்லாம் ஓகே தான் ப்ரோ. நல்லா இருக்கும் ப்ரோ. தனுஷோட படம் எல்லாமே நல்லாயிருக்கும். கடைசியில் 1-2 படம் மட்டும் ஃப்ளாப் ஆச்சு. ஆனால் எல்லாம் நல்லா வந்துடும் ப்ரோ. வட சென்னை மாதிரி படம்னா நல்லாயிருக்கும் ப்ரோ. அது இப்போ என்னன்னா மோஸ்ட்டாக எல்லாரும் இப்போ வட சென்னை 2க்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் நல்லா இருக்குது மூவி. ட்ரெய்லர் வைஸ் நல்லா இருக்குது. படம் வந்தால் தான் சொல்ல முடியும். ஆனால் நல்லா வரும் படம் வந்து. தனுஷ்னா ஒரு மாதிரி ஹார்ட் கோராக தான் அவர் எடுத்துருப்பாரு. நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் ப்ரோ. கன்ஃபார்ம் தனுஷ் தானே நல்லாயிருக்கும் ப்ரோ. இருக்கலாம். அதை விட பெட்டராகவும் இந்த படத்தில் இருக்கலாம். நேரில் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக பார்த்துட்டு சொல்லலாம். சாங்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. கேட்டேன். ரிலீஸ் ஆன சாங்ஸ்லாம் கேட்டேன். நல்லா தான் இருக்குது. நல்லா வரும். அவருடைய ஃபஸ்ட் படம் பவர் பாண்டி, அது வந்து கொஞ்சம் ஃபேமிலி சப்ஜெக்ட் மாதிரி இருக்கும். இதுவும் ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். பட் ஆனால் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. எப்படி இருக்கும்? ஒரு ராவான படமாக இருக்குன்னு ட்ரெய்லர் பார்க்கும் போது நல்லா இருந்தது. பட் படம் ரிலீஸ் ஆனால் தான் நமக்கும் தெரியும். அது கண்டிப்பாக நல்லா தான் வரும். எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ரோ. தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவரே டைரக்ட் பண்ணுறாரு. அதுக்கு மேலே ஃபேமிலி சப்ஜெக்ட் படம் எடுத்துருக்காரு. நல்லாயிருக்கும் ப்ரோ. அவர் எப்பயும் அவர் இருந்தால் மாசாக தானே இருக்கும். நல்லாயிருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ப்ரோ. நல்லா இருந்தால் ஓகே. ட்ரெய்லரே மாசாக தான் இருக்குது. பார்ப்போம். நல்லாயிருக்கும்.